மருந்து. உயிரை தீர்த்தாது பேர் என்ன? பாய்சன் தானே. நீங்க என்ன இந்த ஊர்ல எல்லாம் மருந்துன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இன்செக்டிசைட் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? பூச்சிக்கொல்லி. அந்த மாதிரியான ஒரு பூச்சிக்கொல்லி தான் எண்டோசல்ஃபான். எண்டோசல்ஃபான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. என் மகஜேங்கிறது ஒரு ஊருடைய ஒரு ஊராட்சியோட பேர். காசர்கோடு என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி பேர். அது ஐயா காலையிலே சொன்னாங்க. 7 மொழி இருக்குது. ரொம்ப வளம் பொழிக்கக்கூடிய நாடு. கடவுளின் தேசம் என்று போற்றப்பட்ட ஒரு மாநிலம். அந்த இயற்கை அழகுனால மாநிலத்தை தேசம் என்று கொண்டாடுகின்ற ஒரு இடம். அந்த ஊர்ல இப்படியான ஒரு கொடுமை. இது எப்படி மருந்தடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெலிகாப்டர்ல வருவாங்க. ஹெலிகாப்டர் மேலே மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. எண்டோசல்ஃபான். ஃபாரின்ல மருந்து அடிக்கிற படம் பார்த்திருக்கீங்களா? ஏரோநாட் மாதிரி போவோம், ஃபுல்லி கவர்டு. நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயி ஒரே ஒரு கோபம் தான் அவருடைய அதிகபட்ச ஆடையா இருக்கும். அந்த வெற்று உடம்போட ஒண்ணு மருந்து அடிப்பாரு, இல்லைன்னா மேல ஹெலிகாப்டர்ல இருந்து மருந்து அடிப்பாங்க. இது எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா, காட்டை அழிச்சிட்டு முந்திரி தோப்புல தேயிலை தோட்டத்துல இருந்து வரையினாங்க. அந்த நாவலை முழுக்க படிக்கல. அந்த பூச்சிகள் வந்து அடிக்கும்னு சொல்லி அடிக்கப்பட்ட மருந்து தான் அந்த எண்டோசல்ஃபான். அது கருவேப்பிலைக்கும் அடிக்கிறாங்க. கருவேப்பிலையிலையும் இந்த எண்டோசல்ஃபானை பத்தி நம்மாழ்வாரையா சொல்லுவாங்க, ஒரு குழந்தையின் முதல் உணவு, ஒரு குழந்தையின் முதல் உணவு எது? தாய்ப்பால். எவ்வளவு பரிசுத்தமான உணவு அது! ஒரு தாய் என்ன நினைத்து மகனுக்காக ஊட்டுகிறாள்? ரொம்ப ஒரு நல்ல உணவு, என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சு ஊட்டுறாங்க. அந்த உணவு விஷமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த உணவு விஷமா இருந்தா என்ன பண்றது? எப்படி விஷமா இருக்குதுன்னு பாருங்களேன். மருந்து அடிக்கணும், செடிக்கெல்லாம் நெல்லுக்கு அடிக்கணும். இது வந்து இந்த எண்மகஜே வந்து உங்களுக்கு காசர்கோடுல முந்திரி காடுல அடிச்ச எண்டோசல்ஃபான். அதே போல எல்லா இடத்துலயும் வயல்ல எல்லா வயல்லையும் மருந்து அடிக்கிறாங்க. அந்த தண்ணி கட்டி நிறுத்திருக்காங்க. தண்ணி வழியாக பூமிக்குள்ள போய், இதை நான் சொல்லல, ஆராய்ச்சி பண்ணதோட நம்மாழ்வார் ஐயா இதை என்டாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் வீடியோவே வச்சிருக்கேன். அந்த பூமிக்கடியில நிலத்தடி நீராக போய் அதுலேருந்து வெளியேக்கூடிய நெல்லில் இருக்கிற வைக்கோல் எல்லாம் அந்த மருந்து படிஞ்சு அந்த வைக்கோலை சாப்பிடுகின்ற மாடுகள் மூலமாக வருகின்ற பாலிலே அது விஷம் வருது. அதை சாப்பிடும் அந்த கர்ப்பிணி பெண் வழியா அந்த குழந்தைக்கு அது போகுது. இதெல்லாம் உண்மைதானா? தமிழாசிரியர்கள்லாம் ஒரு சந்தேகம் வரும். வருமா வராதா? எல்லாம் அம்மா இதை கதை கட்டுறது போல இருக்கே, கம்பி கட்டுற மாதிரி இருக்கே, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவாங்க, நான் பிராய்லர் கோழிக்கு இஞ்சி பூண்டு போட்டா சரியாயின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்க தானே சொல்லிருக்கீங்க, துஷ்யந்தன் சகுந்தலை அந்த வந்து மோதிரத்தை துவைச்சிருவாரு, அப்புறம் அந்த மீன் வயிற்றுல இருந்து வருது இல்ல, ஹெவி மெட்டல்ஸ் த்ரூ ஃபிஷ் அப்படின்னு மேலாம் அந்த ஸ்டோரி. ஒரு மீன்கள் மூலமாக ஹெவி மெட்டல் என்ன சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு தமிழ். அது வழியாக எப்படி வந்து ஒரு மனித உடலுக்கு அது போகுதுங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த விஷத்தை சாப்பிட்ட அத்தனை குழந்தைகளும் இந்த மங்கோலியான ஒரு நோய் இருக்கு. தலை வந்து பெருசாகும், உடம்பு செலுத்து இருக்கும். மங்கோலிசம் சொல்லுவாங்க. அது வந்து சில டிஃபிஷியன்சினால வருது, குரோமோசோம் இஷ்யூஸ்னால வருது. இது வந்து அப்படி இல்லை. இந்த மருந்து அந்த உணவுப் பொருட்கள் எல்லா இடத்தையும் பரவிடுச்சு. மலையிலேருந்து வரதுனால எல்லா பயிர்கள், நீர், நிலம், இப்ப சொன்னாங்க மீன் சேர்த்து மிதந்ததுல, அதெல்லாம் எல்லா இடத்தையும் பரவலதுனால குழந்தைகள் வந்து பெரிய தலை, சின்ன உடம்பு, நாக்கு வெளியில தள்ளி சாப்பிட முடியாம எச்சு ஒழுக, கை காலெல்லாம் குச்சி குச்சியா இருக்குது, ரெட்டை தலையோட ஒரு கருப்பு பிறக்குது, 3 காலோட ஒரு மாடு நோண்டிட்டு இருக்குது. என்ன சொல்றாங்க? கூண் குருடு செவிலி இல்லாம பிறத்தல் வந்து அரிது அரிது, மானுடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூண் குருடு இதெல்லாம் இல்லாம பிறக்கும். ஆனா இது தெரிஞ்சே இந்த மாதிரி நம்ம செய்யறோம்னு சொன்னா இந்த நாவலோடைய தாக்கம் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு. இது இந்த சமூகத்துக்கு தேவையான தாக்கம். அதனாலதான் ஐயா மானுடம் பாடிய வானம் பாடின்னு சொல்லி அது பேர் வச்சிருக்காங்க. வேற நாவல் அவங்க மொழிபெயர்த்துக்கலாம் இல்லையா? எத்தனையோ நாவல் இருக்கு. ஆனா இதை மொழிபெயர்த்துக்கான இந்த நாவல் நீங்க கண்டிப்பா படிக்கணும். நீலகண்டன் தேவையான 2 கேரக்டர் வருவாங்க. அந்த கதையை முழுக்க சொல்றதுக்கு வரல, ஐயாவுடைய படைப்புல இருந்த சூழலியல் பத்தி லைட்டா கோடிட்டு கதை வந்திருக்கேன். நேரம் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லிருங்க. ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் வாசிச்சு முடிச்சுக்கிறேன், நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு யானைக்கு ஒரு தாலாட்டுன்னு ஒரு கவிதை. யானைக்கு ஒரு தாலாட்டு. அப்ப பார்த்தேன், பாரதிதாசன் பெண் பிள்ளை தாலாட்டு, ஆண் பிள்ளை தாலாட்டு எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? யானைக்கு ஒரு பேருக்கு தாலாட்டு எழுதுறேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா ஹைக்கூ கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பயம்தான் இந்த மஞ்சள் செங்குன்றை பத்தி எழுதுறேன், ரொம்ப உருக்கி சொல்ற மாதிரி நான் யானைக்கு ஒரு தாலாட்டு போட்டு எழுதுறேன். சாணிக்கு பொட்டேட்டு சாமியல் செய்யினாய் தன்னுறவுன்னு எழுதியிருக்கிறாரு பாரதி.
அழிச்சிட்டு போயிடுவான் அப்படிலாம் சொல்லி எழுதி அந்த கண்களோட அந்த யானை உறங்குகின்ற அழகை எழுதுறாரு. அந்த அழகியல் எல்லாம் முடிஞ்சு அந்த கடைசியா வந்து ஒரு பொட்டல் அடிக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கிற காடு போயிடும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழைக்காட்டின் இன்னும் ஒரு கவிதை, இது அந்த சிங்கவால் குரல் ஒரு கவிதை நான் முடிச்சிருக்கேன். டைம் ஆச்சுன்னா நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆயிடுச்சா? திருப்பி வைங்க. ஒரே ஒரு கவிதையை சொல்லிடுறேன். இந்த சிங்கவால் குரங்கு இருக்கு பாத்தீங்களா, சிங்கவால் குரங்கின் மனைவி, இது செத்து போன நீங்க நியாயமா எனக்கு தான் நிறைய நேரம் விட்டுருக்கணும். இந்த சிங்கவால் குரங்கோடைய பயன் என்ன, இது வாழ்ந்தா நமக்கு என்ன செத்தா என்ன? ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கினவரு இந்த சிங்கமுக குரங்கு செத்து போன ஒரு கவிதை எழுதணுமா? அதனாலதான் ஒரு பத்மஸ்ரீ இதை எழுதுறதுனால ஒரு பத்மஸ்ரீ. இந்த சிங்கமுக குரங்கு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ் என்று சூழலியலாளர்கள் பக்கம் பக்கமாக பேசி பக்கம் பக்கமாக எழுதி பக்கம் பக்கமா வந்து கருத்துருவெல்லாம் நாங்க கவர்மெண்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ற ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய HWC என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய தாத்பரியத்தை வந்து இதுல வச்சிருக்காங்க. இந்த சிங்கமுக குரங்கு வந்து எங்க இருக்கும் தெரியுமா? ஆனமணியோட அபூர்வம் என்று எழுதியிருக்கிறார்கள். நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், பேச நேரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அது வந்து இதுக்கு 25 சென்டிமீட்டர் வால் இருக்கும், இப்படி உடல் இருக்கும் எல்லாம். இதனால் என்ன பயன்? விதை பரவலுக்கு சிங்கமுக குரங்கு. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்றோம்? யாரையும் பிச்சை எடுக்க விடுறோம், குரங்கையும் பிச்சை எடுக்க விடுறோம். குரங்குக்கு மிக்சர் வைக்கிறது, அது அப்ப அதை எழுதுறாங்க ஓடி வந்துருது. அப்போ வந்து மதுக்குப்பியோட கும்பல் வந்து என்ன செய்யுது, விதை போட்டு அந்த குரங்கை வந்து இறக்க வச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த மாதிரி யானைகளுடைய யானையை பற்றி ஒரு கவிதை இருக்கு. அதை நம்ம இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா ஐயாவுடைய கவிதைகள் அவ்வளவு சூழலியல் விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு கிளாஸ் எடுத்துனா நான் எடுத்துட்டே இருக்கேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யானையை பற்றிய கவிதையை மட்டும் நிறைய இருக்கு. யானையை பற்றி HWC இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ்ல இருந்து யானைகள் எப்படி ஒரு நுண் ஒலிகளை எழுப்பும், பாலிபோனிக் சவுண்ட் எப்படி உருவாக்கும், நம்ம மனுஷனுங்கெல்லாம் என்ன கேவலமா இருக்கும் பாருங்க. நமக்கு 20 காசு கேட்க முடியாது உங்களால. யானை இருக்கிற பல பதிவுகள் இருக்கு. அதனால நீங்க வந்து ஐயாவுடைய புத்தகங்களை அவசியமாக வாங்கி நீங்க எல்லாம் வாசிங்க, அவசியமாக வாங்கி வாசிங்க. இருந்தாலும் என்னுடைய உரை வந்து நிறைவுற்ற உரையாக இல்லை என்றாலும் இந்த இளைய சமூகத்துக்கு ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கவிஞர் என்பவர் அந்தந்த கால